டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நிறைய பேருடைய வாழ்க்கையில் எத்தனையோ கதைகள் அன்றாடம் நடந்த வண்ணம் இருக்கும். பலருடைய வாழ்க்கையில் உள்ள விடயங்களை கேட்கும் பொழுது அவர்களுக்கு சில நேரங்களில் மனவேதனையை கூட கொடுக்கும். சில நேரங்களில் சில விடயங்கள் நகைச்சுவையாக கூட அமைந்து விடலாம். அப்போ இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை அப்படியே சேகரித்து வரும் பொழுது அது ஒரு சின்ன கதை, குட்டி ஸ்டோரி மாதிரி மாற்றம் பெறும். இன்னைக்கு 3 கதைகள் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் சேர்த்துக்கணும். அந்த வகையில் ஆரம்ப கதை எப்படி அமைய போகுது அப்படின்னா, இன்னைக்கு அதாவது இந்தியாவில் அண்மையில் நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தெருவோரம் இருக்கும் தெரு நாய்களுடைய பிரச்சனை மிகுந்த அளவு பரபரப்பாக பார்க்கப்பட்டது. மிகுந்த அளவு அதற்கு தீர்ப்பு எல்லாம் வழங்கப்பட்டது நீதிமன்றத்தால். இந்த விலங்குகளை ரொம்ப அழகாக வளர்க்குறவங்க, அதே நேரத்தில் அது மீது ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க, விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகளை முன்வைச்சதுனால ரொம்ப அழகான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இருந்தாலும் இந்த விஷயம் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, தீர்ப்பு வழங்கப்பட்டு தெருவோரம் இருக்கும் இந்த நாய்களுக்கான உணவுகள் குறிப்பிட்ட இடத்துல தான் வழங்கணும். அதே நேரத்தில் அவங்களுக்கான தடுப்பூசிகளை சிறப்பாக எல்லா இடத்துலையும் அவங்க போடுறது மூலமாக மக்களை பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபடணும் அப்படின்னு நிறைய விடயங்கள் முன்வைத்து பேசப்பட்டது. விவாதங்களும் நிறைய நடைபெற்றன. விவாதங்களில் நிறைய பேருக்கு பாதிப்பு அடைந்தவர்களுக்கு தான் அந்த கஷ்டமும் வேதனையும் தெரியும் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்படின்ற விடயத்தை இப்போ நாங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு ஓரிரு நாட்கள் கழித்த நிலையிலே தமிழ்நாட்டில் 3 வயது நிரம்பிய ஒரு குழந்தையை தெருவோரமாக இருக்கும் அந்த ஒரு நாய் கடித்ததுனால வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஊசி அவங்க போட்டிருக்காங்க, தடுப்பூசி போட்டிருக்காங்க. இருந்தாலுமே அது என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ற ஒரு அடுத்தடுத்த கட்டத்தில் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த விடயம் ஏன் இப்போ இந்த கதையாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒருவருடைய கடிதம் பேசுகிறது இந்த விடயத்தை. எப்படின்னா, அவருடைய நண்பர் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக வழமையாக நல்லா ரொம்ப அருமையாக பாதையோரங்களில் பார்த்திங்கன்னா அவர் வாகனங்களில் போவாங்களாம். வாகனத்தில் போகும்போது அவர் பைக் வாங்கி போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் அதுக்குன்னு அவர் ரொம்ப ஸ்பீடாலாம் போக மாட்டார், அளவான ஸ்பீடில் தான் போவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொழும்பில் நடந்த விடயத்தை தான் பதிவு செய்திருக்காங்க. அப்போ அவங்க பாதையில் போயிட்டுருக்கும் பொழுது வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அலுவலகம் முடிந்து ஒரு 5 மணி அளவில் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டுருக்கும் பொழுது திடீர்னு பாதையோரம் நின்று கொண்டிருந்த ஒரு நாய் என்ன பண்ணிடுச்சுன்னா, திடீர்னு நடுவில் அடுத்த பக்கம் பாதையை கடக்கிறதுக்காக அந்த சைடு ஓடி போனதுனால இவர் தடுமாறி போய் அந்த நாயை இடிச்சிடக்கூடாது அப்படின்னு இவர் சைட் பண்ணதுனால இவர் பைக்லேருந்து விழுந்து பெரிய அளவு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த காயம் என்பது சாதாரண காயம் கிடையாது. காலில் பலத்த அடி, கையில் அவருக்கு இனிமேல் கொஞ்ச நாளைக்கு வாகனம் ஓட்ட முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் பெரிய ஒரு கட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையில் இன்னும் பெரிய ஒரு காயம். ஆனால் இது என்ன நடந்தது அப்படின்னா, அவருக்கு பைக்கும் ஓட்ட முடியாமல் போயிட்டது. வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் ரெஸ்ட்டு அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவரால் ட்ராவல் பண்ண முடியாது, நடக்க முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுனால எங்களுக்கு பாதையோரங்களில் திடீர்னு இந்த பூனை அந்த பக்கம் ஓடி போகிறது, திடீர்னு இந்த சைட்லேருந்து அந்த நாய் அந்த பக்கம் ஓடி போகிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கே ஒரு பதட்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது அப்படின்னு கூட சில நேரங்களில் தோணும். இலங்கையை பொறுத்தவரையில் அந்த அளவுக்கு பெரிய அளவு பாரதூரமான பிரச்சனைகள் இன்றளவும் பெரிய அளவு பார்க்கப்படவில்லை. ஏன்னா தெருவோரங்களில் அதிகமாக சில இடங்களில் தான் நாய் இருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். சில இடங்களில் நிறைய நாய் ஒன்று கூடி இருக்கும் பொழுது ஒருவர் அப்படி பாதையோரம் போனாங்க அப்படின்னா அவங்களை பார்த்து குறைப்பதும் அவர்களை பின்தொடர்வதும், சில நேரங்களில் இந்த பைக்கில் நிறைய இடங்களில் பயணம் செய்பவர்களை துரத்தி செல்வதும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் உயிர்களை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக இருக்குது. தெருவோரங்களில் இருக்கும் பல அந்த வாயில்லாத ஜீவனுக்கு உணவு அளிப்பதன் மூலமாக அவர்களுடைய மனதை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் பாதையோரங்களில் இப்படி நிறைய நாய்களுக்கும் பூனைகளுக்கும் உணவு கொடுப்பதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவங்களும் சந்தோஷமாக அந்த இடத்துல கொடுத்துட்டு போகிறதும், அவங்கள கண்டோன்னே அதுவும் வாலாட்டி அந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சில நேரங்களில் யாருக்காவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த பாதிப்பு என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் பெருமளவு சோகத்தை ஏற்படுத்துவதையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம்.
போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அப்படி இல்லைன்னா திடீர்னு நாங்கள் எதிர்பார்க்காத நிகழ்வுகள் நடக்கும் பொழுது மனதளவிலே கஷ்டத்தையும் கொடுப்பதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இவங்க ஒரு பதிவு செய்த விடயம் என்ன அப்படின்னா, இது வந்து இப்போ வந்து விடுமுறைகள் வரும் இல்லையா, இது வந்து அவங்க போன மாதம் விடுமுறைக்கு போயிட்டு வரும்பொழுது இந்த நிகழ்வு அவங்க பதிவு செய்திருக்காங்க. அப்போ விடுமுறைக்கு நாங்கள்லாம் குடும்பமாக சேர்ந்து கொழும்புலேருந்து கண்டி நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டி நோக்கி பயணிக்கும் பொழுது இயற்கை அழகை ரசித்து கொண்டு போகணும்னு தான் எங்களுக்கும் ஆசை. ஆனால் பாதையோரங்களில் வந்து என்ன அப்படின்னா, சில நேரங்களில் சில வாகனங்கள் அதிகமான வேகத்தில் கடந்து செல்வதும், சில இடங்களில் வந்து சரியான பாதை அறிக்கைகளையும் சமிஞ்சைகளையும் பார்க்காம அவங்க போகிறதையும் பார்க்கும்பொழுது எங்களுக்கே ஒரு பதட்டம் நிறைந்திருக்கும். அதிலும் அதிகமாக வந்து இந்த பஸ்ஸு போட்டி போட்டு ஓடுறதுல வந்து பெரிய அளவு பாதிப்புகள் இன்னைக்கு அண்மை காலமாக நடந்துட்டு வரதை நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். செய்திகளில் பார்க்குறோம், ஆக்சிடென்ட்ஸ் அடிக்கடி நடக்குது. சில நேரங்களில் விபத்துகள் வந்து காயங்களுடன் அவங்க வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுறாங்கன்னு செய்தி கேட்குறோம். சில நேரங்களில் உயிரிழப்புகளும் ஏற்படுவதை நாங்கள் அன்றாடம் கேட்டுட்ருக்கோம். பாதையோரம் நடந்துட்டு போகிறவங்கள கூட சில நேரங்களில் விபத்துக்களில் வந்து அவங்க வந்து பெரிய பிரச்சனையை சந்திக்கிறத நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி தான் அவங்க வந்து பயணம் செய்துட்ருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி 2 பஸ்ஸு போயிட்டுருக்கு. அப்போது இது என்ன அப்படின்னா, கடுகண்ணாவை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்டிக்க போகிற வழியில் அந்த பள்ளத்தாக்கு என்பது அழகான ஒரு எழில் கொஞ்சி விளையாடுற ஒரு இடம் தான். அதை பார்க்கணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனால் முன்னாடி போன பஸ்ஸு அவங்க முன்னாடி வேகமாக போயிட்டுருக்கு. பின்னாடி இருந்து இன்னொரு பஸ் என்ன பண்ணியிருக்கு, அந்த பஸ்ஸை வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்றதுனால அவங்களும் வேகமாக அடுத்த ட்ராக்கில் வந்திருக்காங்க. அப்போது அதுவே ஒரு சின்ன பாதை. அந்த சின்ன பாதையில் 2 பஸ்ஸும் போகும்போது முன்னாடி வர வாகனங்களுக்கு எவ்வளோ ஒரு பதட்டம் இருக்கும், அவங்க பின்னாடி பயணிக்கிற இந்த வாகனத்துக்கு எவ்வளோ ஒரு பதட்டம் இருக்கும். இதில் யார் பிரேக் அடிப்பான்னு யாருக்குமே தெரியாது. இதே நேரத்தில் வந்து எதுக்காக இந்த ஓட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மக்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் இந்த போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வாகனத்தில் பயணம் செய்கிறவங்களுடைய மனதில் எவ்வளோ ஒரு பதட்டம் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க பதிவு செய்திருக்காங்க. அவங்களுக்கே ஒரு பதட்டம், எங்களுக்கு எவ்வளோ ஒரு பதட்டம், இந்த பஸ்ஸு சரியாக போய் சேருமா, சரியான இடத்துக்கு போய் சேருமா அப்படின்னு எங்களுக்குள்ள அந்த பதட்டத்தில் நாங்கள் வந்து பாதையோரங்களில் இருந்து அழகை கூட நாங்கள் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அவர்களுடைய உறவினர் வந்து அவங்க கேள்விப்பட்ட ஒரு விதத்தில் வந்து பைக்கில் போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இதுவும் வந்து அவங்க வந்து எந்த இடம் அப்படின்னு பதிவு செய்யலை, பைக்கில் போயிட்டு இருந்திருக்காங்க. பின்னாடி வந்த ஒரு வாகனம் வந்து பார ஊர்தி வந்து வேகமாக வந்து அடித்ததுனால இன்றைக்கி வந்து வைத்தியசாலையில் வந்து சிகிச்சை பெற்றுட்ருக்காங்க. ஆனால் நினைவு திரும்பவில்லை என்பதை அவங்க பதிவு செய்திருக்காங்க. அப்போது எத்தனை பேருக்கு வந்து அவரவர்களுடைய உறவுகளுக்கு வந்து மிகுந்த முக்கியமான ஒருத்தரை இழக்கும் பொழுதோ அல்லது ஒருத்தர் இவ்வாறு விபத்துகளில் சிக்கிக்கொள்ளும் பொழுது எவ்வளவு கஷ்டங்களும் வேதனைகளும் இருக்கும். அதனால் பாதையோரங்களில் பயணிக்கும் பொழுது கவனமாக பயணிங்க. உங்களைப் போல் மற்றவர்களையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. அதனால் அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பாதீங்க. கொஞ்சம் முன்னாடியே திட்டங்களை வகுத்து கொண்டு பயணம் செய்ய ஆரம்பிங்க. யாருனாலும் சரி, பஸ்ஸில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய சொந்த வாகனத்தில் பயணம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, பைக்கில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துக்கு அவசரமாக போகணும் முயற்சிக்காதீங்க. விபத்துகளை குறைப்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்கணும். பாதையில் பயணிப்பவர்கள், வாகனத்தை ஓட்டுபவர்கள் எல்லாருமே முயற்சிப்பதன் மூலமாகத்தான் இந்த விபத்துக்களை குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு விடயத்தை அவங்க பதிவு செய்திருக்காங்க. போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் கதை கேட்டுட்டீங்க. 3வது ஒரு கதை கேட்கலாமா? விபத்து, கவலை அப்படின்னு சொல்லும் பொழுது காதல் கேட்கலாமா? அது அதை விட பயங்கரமாலாம் இருக்கும், வேதனை மிகுந்த அளவு இருக்குமோ அப்படின்னு நினைக்கலாம். கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த கதையை கேட்கும் பொழுது. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நண்பனின் கதையை ஒரு நண்பன் எழுதியிருக்காரு. கொழும்புல இருக்கிற என்னுடைய நண்பன் கதையை தான் பதிவு செய்திருக்கேன். பேரை குறிப்பிட விரும்பவில்லை, எந்த இடம் அப்படின்னு குறிப்பிட விரும்பவில்லை. என்னுடைய நண்பனுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 வயது நிரம்பி இருக்கு. அவங்க கூட பிறந்தவங்க ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கும் திருமணம் முடிந்து குழந்தை இருக்கிறது. இன்னொரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா வந்து அவங்களுக்கும் திருமணம் முடிந்தது. ஆனால் அவங்களுடைய திருமணம் காதல் திருமணம். அந்த காதல் திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள், கசப்பான ஒரு வாழ்க்கை அப்படின்றதுனால அவங்க வந்து இன்னைக்கு கணவரை பிரிந்து அவங்களுடைய தாய் வீட்டில் இருக்கிறாங்க. தன்னுடைய குழந்தையை வளர்த்துச்சு அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க. அப்போ தன்னுடைய நண்பருக்கு என்ன அப்படின்னா, அவரும் வந்து நல்ல ஒருத்தர் தான்,
எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. நல்ல ஒருத்தர் தான். ஆனால் என்னவோ தெரியவில்லை, அவருக்கும் ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா, தான் காதலித்து தான் திருமணம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காம். காதல் மூலமா தான் சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருடைய மனசுல இருக்கு. அதனால ஒரு நல்ல ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுது, அந்த பெண் தனக்கு பொருத்தமா இருப்பாங்களா அப்படின்னு நினைச்சுட்டு போய் அவங்க கிட்ட கேட்கும்பொழுது, அவங்க ஏற்கனவே வந்து அவங்களுக்கு ஒரு காதல் இருக்கத்தான் செய்யும். அதனால கொஞ்ச நாள் ரொம்ப கவலையா, வேதனையா இருப்பார். நானும் அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதுவும் அவர் கேட்குற மாரி இல்ல. இப்ப அண்மையிலயும் அதே மாரி ஒரு நிகழ்வு நடந்தது. அவர் வேலை செய்யும் அலுவலகத்தில வந்து புதுசா ஒருத்தவங்க வேலைக்கு வந்து சேர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் நல்லா பேசி பழகுன பிறகு தன்னுடைய காதல வெளிப்படுத்தியிருக்காரு. காதல வெளிப்படுத்தும்போது அந்த பெண் சொன்ன விடயம் என்ன அப்டின்னா, "ஏற்கனவே நான் ஒருத்தரை காதலித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த காதல் முறிந்து விட்டது. எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க" அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முறிஞ்சிருச்சு அப்டி சொல்லும்போது இவருக்கு ஒரு தைரியம். அப்பப்பா! அப்ப நமக்கு சரியாயிடும். நம்ம பாதை கிளியர் ஆயிடும் அப்டின்னு இவருடைய மனசுல ஒரு ஓட்டம் ஓடிட்டுருக்கு. ஆனா என்ன நடந்தது அப்டின்னா, திருப்பி முறித்துக் கொண்ட காதலை அவர்கள் புதுப்பித்துக் கொண்டு அவர்கள் பயணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இவருக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக அது மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. இப்போ ரொம்ப வேதனையா இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் காதல் சோகம், காதல் சோகமான பாடல்கள், வாழ்க்கையை வெறுத்த மாரி ஒரு எண்ணம். அப்ப நான் இவருக்கு சொல்றது என்ன அப்டின்னா, வீட்ல பார்க்குறவங்கள நல்ல ஒரு பெண்ணா இருந்தா திருமணம் பண்ணுங்க. எல்லாருக்குமே காதல் கைகூடாது. அப்படியே காதல் கைகூடினாலும் எல்லாருக்குமே அந்த வாழ்க்கை வந்து இனிப்பாக இருக்காது. சிலருக்கு வந்து அந்த வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். சிலருக்கு அந்த காதல் சிறப்பாக கைகூடி அவங்க வந்து வாழ்க்கையில இணையறத நாங்க பார்க்குறோம். சிலவங்க காதலிச்சுட்டு, ஏன் இப்படி நம்ம காதல் பண்ணோம்? ஏன் இப்படி கல்யாணம் பண்ணோம்? அப்படின்னு நெறைய பிரச்சனையில இருக்கிறதையும் நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால நமக்குன்னு கிடைக்கிறத வந்து சிறப்பா ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்வோம். அப்படின்ற ஒரு அட்வைஸ நான் குடுத்துட்டே தான் இருக்கேன். ஆனா, அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இதே மாதிரி நெறைய பேர் இருப்பாங்கல்ல வெளியில அப்படின்னு அவர் ஒரு பதிவு செய்திருக்காரு. கண்டிப்பா உண்மதாங்க. காதல் எல்லாருக்குமே கைகூடாது. அப்படியே கைகூடிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்படியே உங்களுக்கு கைகூடல அப்படின்னா, உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கைய சிறப்பா நீங்க வாழ ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, அங்கே இருக்கும் காதல், அங்கே இருக்கும் மகிழ்ச்சி என்பது யாராலுமே உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு விடயம். ஏன்னா, அது உங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றம் இல்லையா? அதனால் கிடைத்த வாழ்க்கையை எங்கேயோ ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி இருக்குல்ல டயலாக். கிடைத்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்வோம். 3 கதைகள் வித்தியாசமான பாதையிலே பயணித்த 3 கதைகள நாங்க கேட்டோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.